விஜயநகரப் பேரரசில் சோமதத்தன் என்ற ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒருமுறை தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அவரிடம் அவரது முன்னோர்கள் காலத்து இரும்பு நுகத்தடி ஒன்று இருந்தது. அது மிகவும் கனமானதும் விலையுயர்ந்ததுமாகும். அதை பாதுகாப்பாக வைத்திருக்க நினைத்த சோமதத்தன் தனது நெருங்கிய நண்பரான தர்மபாலனிடம் அதைக் கொடுத்து வைத்தார். நண்பா, நான் திரும்பி வரும் வரை இதை உன்னிடமே வைத்திரு என்று கூறிவிட்டுச் சென்றார். பல மாதங்களுக்குப் பிறகு சோமதத்தன் ஊர் திரும்பினார். தர்மபாலனிடம் சென்று தனது இரும்பு நுகத்தடியே திரும்பக் கேட்டார். ஆனால் தர்மபாலனின் மனம் மாறிவிட்டிருந்தது. அந்த இரும்பை விற்று பணம் சம்பாதிக்க எண்ணி ஏற்கனவே அதை விற்றிருந்தான். சோமதத்தனிடம் அவன் மிகவும் வருத்தப்படுவது போல் நடித்து, நண்பா, என்னை மன்னித்துவிடு. உனது இரும்பு நுகத்தடியே நான் பாதுகாப்பாகத்தான் வைத்திருந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில எலிகள் அதை துண்டு துண்டாகக் கடித்து தின்றுவிட்டன என்று ஒரு அப்பட்டமான பொய்யைக் கூறினான். இரும்பு எப்படி எலி தின்னும் என்று சோமதத்தனுக்குத் தெரியும். ஆனால் அவனிடம் வாதிடாமல் நேராக தெனாலி ராமனிடம் சென்று முறையிட்டார். ராமன் அனைத்தையும் கேட்டுவிட்டு ஒரு தந்திரம் செய்தார். அவர் சோமதத்தனிடம், கவலைப்படாதீர்கள், தர்மபாலனை நாளை எனது வீட்டுக்கு விருந்துக்கு வரச் சொல்லுங்கள் என்றார். மறுநாள் தர்மபாலன் ராமனின் வீட்டுக்கு வந்தான். ராமன் தர்மபாலனின் மகனை தந்திரமாக ஒரு அறைக்குள் வைத்து பூட்டி மறைத்து வைத்தார். விருந்து முடிந்ததும் தர்மபாலன் தன் மகனைத் தேடினான். அப்போது ராமன் மிகவும் சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு, தர்மபாலரே, பெரும் அசம்பாவிதம் நடந்துவிட்டது. உங்கள் மகன் விளையாடிக் கொண்டிருந்தபோது வானத்தில் பறந்து வந்த ஒரு பெரிய கழுகு அவனைத் தன் நகங்களால் கவ்வி தூக்கிக் கொண்டு போய்விட்டது என்றார். தர்மபாலன் ஆத்திரமடைந்து கத்தினான், என்ன உளறுகிறீர்கள் ராமன்? ஒரு சிறிய கழுகு எப்படி ஒரு சிறுவனைத் தூக்கிச் செல்ல முடியும்? இது சாத்தியமே இல்லை. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். உடனே ராமன் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஏன் முடியாது தர்மபாலரே? ஒரு சாதாரண எலியால் பல கிலோ எடை கொண்ட இரும்பு நுகத்தடியைச் சாப்பிட்டு ஜீரணிக்க முடியும் என்றால், ஒரு கழுகால் ஒரு சிறுவனைத் தூக்கிச் செல்வது மட்டும் எப்படி முடியாத காரியமாகும்? தர்மபாலன் அப்படியே உறைந்து போனான். தான் சொன்ன போய் தனக்கே எதிராக திரும்பியதை உணர்ந்தான். அவன் செய்த தவறு சபைக்கு தெரிந்துவிடும் என்று அஞ்சி உடனே மன்னிப்பு கேட்டான். சோமதத்தனிடம் அவரது இரும்பு நுகத்தடியை ஒப்படைப்பதாக உறுதி அளித்தான். ராமன் சிறுவனை அவனிடம் ஒப்படைத்தார். கதையின் நீதி: வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நாம் மற்றவர்களை ஏமாற்ற பயன்படுத்தும் அதே தந்திரம் ஒருநாள் நமக்கே எதிராகத் திரும்பும்.